ஹாய் காய்ஸ், வெல்கம் டு உங்கள் ஸ்நேகிதியே. டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்க்க போகிறோங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பள்ளிப்பாளையம் சிக்கன்னா செம்ம ஃபேமஸுங்க. இப்போ வந்துட்டு எல்லா ஏரியாலையுமே செய்கிறாங்க. சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்துட்டு செய்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சூப்பரான டிப்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு காஞ்ச மிளகா வந்துட்டு 5லேருந்து 6 ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராம்பு 3 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டை 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி 4 ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஆட் பண்ணுறதுனால கிரேவி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் கிரேவி டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்துட்டு 1/4 மூடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கனில் மெயினான இன்க்ரீடியண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இப்போ கருவேப்பிலையும் இதில் போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணலாம். எல்லாமே அடுப்பில் ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தருன்னு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு 1 கட்டி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது எண்ணெயில் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி வந்துட்டு ஒரு பெரிய கட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம். இது மூணுமே நல்லா வந்துட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வதங்க விடலாம். நல்லா ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஆற வச்சு நம்ம வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 5 டீஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி இலையும் கல்பாசியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது போடுறதுனால நம்மளோட கிரேவி வந்துட்டு நல்லா வந்து வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த மாதிரி எந்த ஸ்பைசஸுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை ரோஸ்ட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அந்த மசாலா ஐட்டமில் நம்ம எதுவும் இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்துட்டு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியில் எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த மசாலாவை அப்படியே நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு நல்லா வதங்க விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்சிருந்தோம் இல்லைங்க, அந்த மசாலாவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் அதே மாதிரி வதங்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லி அரைச்சிருக்கோம் வறுத்து, அதனால் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும்.
நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து நான் 1/2 kg எடுத்துருக்கேங்க, 500 கிராம். அதை வந்துட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி, ரொம்ப ஸ்லோ பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு ஸ்லோ பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கும். இப்போ வந்துட்டு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னொரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஸ்லோவில் வச்சு கொதிக்க வைங்க. இன்னும் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி அந்த சிக்கன் வந்துட்டு சூப்பர் டேஸ்ட்டாக வரும். அப்பப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா வந்துட்டு சீக்கிரம் வந்து அடி பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேண்டாம், இனிப்பு டேஸ்ட் வந்துடும். குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம சிக்கன் சாப்பிடும்போது அந்த சென்டர் அந்த க்ரன்ச்சி அந்த தேங்காய் இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பள்ளிப்பாளையம் சிக்கனில் வந்துட்டு நீங்கள் மெயினான அந்த தேங்காய் கண்டிப்பாகவே இருக்கும். அதுதான் வந்துட்டு மெயினான இன்க்ரீடியண்ட்டு. நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் வந்துட்டு அந்த சிக்கனில் சாப்பிடும்போது. இப்போ சிக்கன் வந்துட்டு நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே காய்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டுடே டிப்ஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான டுடே டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கோக்னட்டுங்க, தேங்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கோக்னட் ஆயில், கோக்னட் மில்கில் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மள நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடாமல் இருப்பாங்க. அதாவது காலையில் லேட்டாகவோ இல்லை நைட்டு சாப்பிடாமையோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் வரும். இல்லைனா வயிறு எரிச்சல் வந்துட்டு வரும். சில பேர்த்துக்கு காரம் நிறைய சாப்பிட்றதுனால கூட வயிறு எரிச்சல் வரும். அப்படி இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2 துண்டு தேங்காய் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இல்லை தேங்காய் அப்படியே சாப்பிட முடியாதவங்க அதை அரைச்சி தேங்காய் பாலாக குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு க்யூர் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பாடி ரொம்பவுமே ஹீட்டாக இருக்கும். குளிர்காலத்துலேயும் சரி, வெயில் காலத்துலேயும் சரி, அவங்களுக்கு எப்போவுமே பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த சூட்டு கொப்பளம் வருங்க, அங்கங்கே கொப்பளமாக வரும். அப்படி வர்றதுனால அவங்க வந்துட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம தேங்காய் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு கோக்னட் பற்றி ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.